Hello student, 12th standard, exercise 1.1 question number 2 substitution number 3. இதோடைய ஆர்டர் 3 cross 4ங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. இதுல ரோ ஆஃப் A வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? ரோ ஆஃப் A மினிமம் ஆர்டர் 3. ஒன்று 3 இருக்கணும், இல்லாட்டி 2 இருக்கணும், இல்லாட்டி 1 இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். ரேங்க் மேட்ரிக்ஸ் பயன்படுறதுக்கான ஃபார்மேட் நமக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜீரோவா மாத்திட்டோம் அப்படின்னா வந்து அது ரோ எச்சலான் ஃபார்மேட்ல கிடைக்கும். ரோ எச்சலான் ஃபார்மேட்ல இருக்கும்போது எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் ரேங்கை டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இருக்குதா? இல்ல. அப்ப இங்க செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இல்ல, தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இருக்குது. அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாத சூழ்நிலை, ஒன்னா இல்லாத பட்சத்துல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாம மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒன் வந்து தேர்ட் ரோல இருக்குது. அப்போ R1 இன்டர்சேஞ்ச் R3 எழுதிக்கலாம். R1 இன்டர்சேஞ்ச் R3 அப்படின்னா இங்க R1 இருக்கக்கூடிய இந்த ரோ வந்து R3 இருக்கக்கூடிய இந்த ரோ R1க்கு மாறிடுது. -1 -1 2 3 மைனஸ். நெக்ஸ்ட் R2ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R2 சொல்லிருங்க. 2 - 5 1 4. நெக்ஸ்ட் R1ல உள்ளது R3க்கு மாத்திருங்க. 3 - 8 5 2. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸரா வச்சுக்கிட்டு இது கீழ உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜீரோ மாத்திரலாம். அப்பனா R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R2ல ப்ராசஸிங் நடக்குது. R2 இம்ப்ளைஸ் R2. இங்க என்ன இருக்குது? 2 இருக்கு. அப்ப இத மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும். பிளஸ் 2R1. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3 பிளஸ் 3R1. R1ல எந்த ப்ராசஸிங் நமக்கு வந்து நடக்கல? R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? -1 2 3 மைனஸ். R2லயும் R3லயும் ப்ராசஸிங் நடக்குது. அத சைடுல அப்பு இருக்க நம்ம எழுதிக்கலாம். R2 implies R2 plus 2R1. R2 implies R2 plus 2R1. R2 அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. R2 இங்க இருக்கு பாருங்க. R2 2 2 -5 2 -5 1 4 1 4. நெக்ஸ்ட் 2R1. R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -2 4 6 -4. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 -1 7 0. இது எங்க வரணும்? R2க்கு வந்துடும். R2ல ரைட் பண்ணுங்க. 0 -1 7 0. நெக்ஸ்ட் R3 implies R3 plus 3R1. R3 plus 3R1. R3 ரைட் பண்ணுங்க. R3ல என்ன இருக்குது? 3 3 -8 5 2 3R1. R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -3 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 9 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -6. இதை சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 -2 13 14 -4. இது எங்க வரணும்? R3க்கு வரணும். R3 ரைட் பண்ணுங்க. 0 -2 14 -4. இதுல ஈக்குவலன்ட் சிம்பிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் R2 ஃபிக்ஸா வச்சு அதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டை நம்ம ஜீரோவா மாத்தணும். அப்ப R1லயும் R2லயும் எந்த ப்ராசஸிங் நடக்கல? R3 implies R3ல என்ன இருக்குது? R3ல -2 இருக்கு. அப்ப R2ல என்ன பண்ணா? பிளஸ் மைனஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். R2 -2 ஆல மல்டிப்ளை பண்ணா அது ஜீரோவா மாறும். R1லயும் R2லயும் எந்த ப்ராசஸிங் நடக்கல? -1 2 3 -2 0 -1 7 0.
R3 உள்ள ப்ராசஸிங்க ரஃபோர்கா சைடு எழுதிக்கலாம். R3 implies R3 minus 2R2. R3 ரைட் பண்ணிக்கங்க. R3 இங்க இருக்குது 0 0 minus 2 14 minus 4. நெக்ஸ்ட் minus 2R2 minus 2R2 minus 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 0 R2 minus 2 ஆல மல்டிப்ளை plus 2 ஆ மாறிடும். நெக்ஸ்ட் 14 minus 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் minus 14. நெக்ஸ்ட் 0 சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 0 0 minus 4. இது எங்க வரணும்? R3 ல தான் ப்ராசஸிங் நடந்திருக்கு. அப்ப R3 ரைட் பண்ணிருங்க. R3 ல 0 0 0 14 minus 4 minus 4. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், இது கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா நம்ம வந்து ஜீரோவா மாத்திட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது நம்மளால. அப்ப இதுதான் ரோ எச்சலான் ஃபார்ம். இட் இஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்ம். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 0 எலிமெண்ட் 0 எலிமெண்ட் 0 எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். அப்ப இதுவும் ஒரு நான் ஜீரோ ரோ தான். இங்க ஒரு நான் ஜீரோ ரோ, இங்க ஒரு நான் ஜீரோ ரோ, 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்ப it has 3 நான் ஜீரோ ரோஸ். ரோ ஆஃப் ஏ என்ன ஆகும்? எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3. நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம். என்ன எடுத்துனா ஆர்டர் 1 3 இருக்கணும், இல்லாட்டி 3 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா இங்க ஆர்டரே வந்து நமக்கு ரேங்க் உடைய ஆர்டர் எப்படி இருக்குன்னா 3 இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.